الصاد. வந்து السلام கேஸ்கே عليكم. أوسر. கடைசியா ஹா பார்த்து கொண்டீங்க அப்படியா? أو هنا. இல்ல أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. திருப்பி வருங்க. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ரெண்டாவது وجوه يومئذ خاشعة. மூணாவது لقد خلقنا الإنسان في كبد. நாலாவது لقد خلقنا திருப்பி வருங்க பிள்ளை. الإنسان لقد خلقنا லின்சானாக வருது الإنسان பிள்ளை. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ஹாய். ம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்க படிக்கிறோம். அதாவது வசனத்துல திருப்பி நாங்க ரிவைஸ் பண்ணி எல்லாத்தையும் முன்னாடி இருந்து சேர்த்து திருப்பி இடையில நிப்பாட்டிட்டோம் சொன்னா அப்படியே சேர்த்து ஓத தேவைப்படாத இடங்கள். ஒரு இடத்துல போய் இது வசனத்துல நிப்பாட்டிட்டோம் சொன்னா அப்படி நிப்பாட்டின இடத்துல இருந்து எங்களுக்கு ஓதி கொண்டு போகலாம். முன்னுக்கு வந்து ரிவைஸ் போட்டு எல்லாத்தையும் எடுத்து போக தேவையில்லை. அப்படியான விஷயம் மட்டும் தான் நாங்கள் படிக்கிறோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இப்போதைக்கு நாங்கள் மூணு விஷயங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி தரோம். முன்னாடி இருந்து ரிப்பீட் பண்ணி இப்போதைக்கு மகாம் என்று நிப்பாட்டினா மகாமுக்கு அங்கால தொடர்ந்து ஓதிடும். திரும்பி மகாம்லேருந்து ஓத தேவையில்லை. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் குர்ஆன்ல இருக்குது. அதுல முக்கியமான மூன்று சந்தர்ப்பங்களை உங்களுக்கு இந்த லெவல்ல உங்களுக்கு பேசுவோம், உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஒன்று, வகுப்புடைய அடையாளங்கள் வாரது. இது எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். மிச்ச சிம்பிளான விஷயம். எந்த அடையாளம் வந்தாலும் எங்களுக்கு பயமில்லாம என்ன செய்யலாம், அந்த இடத்துல நிப்பாட்டினால் தொடர்ந்து திருப்பி ஓத போகல ரிவைஸ் பண்ணிக்கொண்டு ரிப்பீட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு ஓத தேவையில்லை. ரெண்டாவது, வசனத்தில இடையில வருகின்ற ஒரு சொல் வ அல்லது ஃப என்ற எழுத்துக்களோடு ஆரம்பமாக கூடியதாக இருத்தல். இதுல 190% மேல எங்களுக்கு பயமில்லாம ரிப்பீட் பண்ண தேவையில்லாம ஓதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ. திருப்பி ரப்பிஹி என்றெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வனஹாலிருந்து போகலாம். அப்போ எங்களோட ஓதல் இன்னும் டயர்ட் இல்லாம ரீஃப்ரெஷ்ஷாக ஓதுறதுக்கு இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப தேவை. ரப்பி நிப்பாட்டிட்டு வனஹிலிருந்து போகலாம். அதே மாதிரி தான் அடுத்த வசனம், மீனல் ஜின்னு என்று நிப்பாட்டினால் திருப்பி மினல் ஜின்னி ஃபகாலு என்று ஓத தேவையில்லை. ஃபகாலுலிருந்து எங்களுக்கு போகலாம். இது அர்த்தம் என்னென்றால், ஏன் நாங்க குறிப்பிட்ட இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு மட்டும் வாரம் என்றால், இதுல குர்ஆனுடைய கருத்துக்கள் சிதைவடையாமல் உடையாமல் வேறொரு பொருளை கொடுக்கிற மாதிரி எங்களோட ஓதல் வந்துவிட கூடாதுங்கிறதால நாங்க இப்போதைக்கு உங்களுக்கு இந்த இரண்டு எழுத்துக்களும் எங்களுக்கு ஓதலாம். நீங்க லுகா படிச்சு அரபுல நீங்க பெரிய லெவலுக்கு போனீங்க என்றால் இந்த விஷயம் உங்களுக்கு வெரி சிம்பிளா பேத்திடும். கருத்துக்களை உடையாம எங்களுக்கு ஓதலாம். அப்ப வேற வேற சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அந்த இடத்துல அறிமுகம் ஆகும். இப்போதைக்கு நீங்க இப்ப நீங்க ஓதுனீங்களே இந்த வசனம், அம்மாமன் ஹாஃபை ஓதுனீங்க, மகாமன் நிப்பாட்டினீங்க. ஆனா இதுக்கு பின்னால நீங்க மகாம்ல நிப்பாட்டினா அது பிழை. ஏன்? பிள்ளையா சார்? இது வரைக்கும் சரி, இது பொறுப்பில்லை. ஏனென்றால் உங்களுக்கு இப்ப தெரியுது ஒரு வசனம் ஒன்று நாங்க எப்படி மேனேஜ் பண்ணி நாங்க ஓதணும்.
கண்ட கண்ட இடத்துல நிப்பாட்டப்படாது. நிப்பாட்டினா அந்த இந்த பாடம் படிச்சுக்கப்படாது. அப்போ எந்த இடத்துல நாங்கள் உங்களோட ராகத்தை எடுக்கணும், எப்படி நாங்கள் எங்களை மேனேஜ் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு வசனம் வந்துச்சு என்றால் அந்த வசனம் ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு எங்களால் எப்படி ஓதப்படணும் என்கிறத நாங்கள் விளங்கிக்கணும். அது அது செல்ற குர்ஆனை ஓதுறதுக்கான ஃபிக்ஹ் தான் அது. அதை நாங்கள் படிச்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் நிர்பந்த ரீதியா இடம் ஒன்று இல்லை என்று சொன்னா அது வேற விஷயம். கிடைக்கிற எல்லா வசனத்தையுமே நாங்கள் ரிப்பீட் பண்ணி கொண்டு தான் போறோம் என்றால் எங்களை பத்தி நாங்க எங்களோட ஓதலை பத்தி நிறைய யோசிக்கணும். இதோட ரெண்டாவது கான்செப்ட் இல்லைங்களா தானே இது. மூணாவது, வசனத்தில் இடையில தும்ம என்ற ஒரு சொல் வந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு இது யோசிக்கலாம். ஆனா இங்க நீங்க பாருங்க, இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன ஸ்டார்ட் வல் முஃமினாத், அடுத்த சொல் வாவ் வந்துக்குது, திருப்பி சும்மலம். இப்படி வ சும்ம, வாவ் முன்னாடி வந்திருக்கிற சொல்லையும் அதுக்கு அடுத்த சொல்லிலே சும்ம என்ற சொல், அடுத்தடுத்த சொற்கள் ரெண்டுகள். இப்ப ஃபதனுல் முஃமினீன, ஃபதனுல் ஃப என்று எடுத்தாலும் முஃமினீன்ல ஒன்று இல்ல, ரெண்டு வேற வேற சொற்கள். ஆனா வல் முஃமினாத் சும்ம என்ற சொல் அடுத்த சொல், அடுத்த சொல்லுல வந்திருக்கிறதால இதுல ஒரு விஷயம் நாங்க விளங்கிக் கொள்ளணும். எப்பொழுதும் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல இரண்டு பக்கத்து பக்கத்துல வந்துச்சு என்றால் முதலாவது பகுதியை முன்பகுதியோட சேர்த்து ஓதுறதுக்கு நான் மறக்கப்படாது. உதாரணத்துக்கு நீ ஓதி கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டீங்க, நிர்பந்தமா நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னா நிப்பாட்டுறது ஹராம் அல்ல. நிப்பாட்டிட்டீங்க என்றால் திருப்பி இந்த இடத்துல வல் முமினாத் ஓதுறது பிழை, அது ஹராம் உங்களோட பார்வையில். அது அது பெரிய பிழை, பெரிய பாவம். என்ன அர்த்தம்? எங்களுக்கு அரபும் தெரியாது, ஓதுற முறையும் தெரியாதுன்னு தான் அர்த்தம். நிப்பாட்டிட்டால் என்ன செய்யணும்? திருப்பி ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், திருப்பி என்ன ஏன் சார் அது செய்யலாம்? சும்மா வந்திக்கிறனாலயா? ஆ, சும்மன்ற சொல் வந்திக்கிறனாலயா? சும்ம என்ற சொல் வந்திக்கிறதால மட்டுமல்ல, சும்மையும் வேவும் பக்கத்து பக்கத்துல வந்திக்கிறதால நிப்பாட்டம் என்ற அவசியம் இல்லை. நீங்க இன்னையில ஆரம்பிச்சு ஹரிக் வரைக்கும் ஒரே மூச்சில ஓதலும் என்றால் அதுல எந்த ஒரு பேரையும் இல்லை. இப்ப எங்களுக்கு நாங்க இதுல பேசுற விஷயம் என்னென்றால் வசனம் ஒன்றை எப்படி உடைக்கிறது, என்ன மெத்தடை நாங்கள் கையாண்டு ரிப்பீட் பண்ணி ஓதாம ஒரே அமைப்புல உடைச்சி ஓதுறதுக்கான மெத்தட் என்ன, அதை எப்படி பிடிச்சு கொள்ளுது, அதான் அந்த இடத்துல உங்களோட பேசுறோம். இல்லைங்கதா? இப்ப இதே உடைக்கலாம் எப்படி? இன்னல்லதீன ஆரம்பிச்சு இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் என்று பாடலாம். திருப்பி என்ன செய்யலாம்? சும்மலம் யதூபு ஃபலஹும் ஆதாபு ஜஹன்னம் நீ பாடலாம். திருப்பி வலஹும் ஆதாபுல் ஹரிக் கண்டு மூணா உடைக்கலாம். எந்த ஒரு ரிப்பீட்டும் இல்லாம. சார் ராகத் எடுக்கிறதுக்கு இந்த வாவ் ஃபா இல்லாம வேற இதுல நிப்பாட்டினா பிள்ளையா இல்ல? விளங்கல? ராகம் எடுக்கிறதுக்கு ஓ, அப்படி நான் முதல்ல மக்காம்ல நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டினா பிள்ளையா இல்ல? இந்த மாதிரி வசனங்களை இது போற நிப்பாட்டினா அவங்களுக்கு ஓதுற அமைப்புகள் முறைகள் தெரியாதுன்னு அர்த்தம். நீ என்ன பெரிய ராகம் அது எடுத்து வரல, உங்களோட ராகத்தை நீங்க மேனேஜ் பண்ணணும். உங்களோட ஓதலுக்குள்ள நீங்க ராகத்துக்குள்ள உங்களோட ஓதலை மேனேஜ் பண்ண போனீங்கன்றால் குர்ஆனை தலையில தான் எழுதணும். இந்த இப்போ லேட்டஸ்டா வந்து யூடியூப்ல சில பாட்டுகள் வருது, குர்ஆன் வச்சு பாட்டு கட்டுறாங்க, அந்த மாதிரி தான் வரும். உள்ளாடுவா. விளைஞ்சா என்றால் அவங்க என்ன என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மாறி விளைஞ்சிடும். அதாவது அது அவங்க என்ன செய்றாங்க சரியா விளங்கிக்கணும். என்ன செய்றாங்க என்றால் அவங்களோட டோனை வச்சு கொண்டு, மேற்கத்திய உலகத்தில டோனை வச்சு கொண்டு குர்ஆன் அவங்க புதுசா கட்டுறாங்க. அதாவது ஹதீஸ் ஒண்டி தானே, குர்ஆன் வந்து என்ன சொல்ற பிரபல்யத்துக்காக வேண்டி பல முறைகள்ல மறுமை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஓதப்படும் என்ற ஒரு கான்செப்ட் ஒண்டி இது. அந்த கான்செப்டை டார்கெட் பண்ணி அப்படியான அமைப்புகள் உலகத்துல வந்துக்குது. நிறைய யூடியூப் சேனல் அதுக்கண்டு உருவாகி குர்ஆனை. சார் ஓ, அந்த வெளிநாட்டுல ஒரு ஃபங்க்ஷன்ல உதுவாங்க தானே சார் அந்த உடாம? விடாம ஓதுறது பிரச்சனை இல்லை, நாங்க சொல்றோம். அது அது வேற. ஒரே மூச்சில ஓதுறதுங்கிறது அது ஒரு அது வேற. அது 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 வந்து என்ன சொல்ற கிராத்திர அந்த தனிக்கலை. ஓ கிராத்தினுடைய கலைகள்ல வார ஒரு அம்சம் ஒன்றுதான். குர்ராக்களுக்குரிய முக்கியமான பண்பு அந்த ஒரு மூச்சில எடுத்து ஓதுறதுங்கிறது. அது பல. இல்ல சார், நான் ஒன்று பார்த்தேன். அந்த அப்படி ஓதிட்டு இடையில ஒரே வார்த்தை 5-6 முறை சொல்றேன்.
ஓ அது வந்து உஸ்மான் அஞ்சாறு தடவையும் ஒரே வார்த்தையை ஒரே மெத்தட்ல சொல்ல மாட்டாங்க. ஓ, ஒவ்வொரு அதான் மாதிரி. சொல்ல வந்து குர்ஆன்ட 7 வகையான மன்ஹஜையும் படித்த ஒருத்தர் அந்த காரி அந்த குர்ஆன அமைப்பை ஓத போகிறார் என்றால் அந்த சொல் வார சந்தர்ப்பத்தில் கட்டாயம் அவர் அந்த 7 மெத்தட்டையும் அவர் உச்சரிக்கணும். அப்படி ஒன்றுமே இது நீ படிச்சா செய்யணும் அதை. இப்ப நீங்க இன்ஷா இதை அல்லாஹ். படிச்சுட்டு இதுக்கு எனக்கு சரி வராது சார் நான் ஏண்ட ராகத்துல அனுப்பென்றாலே பிரச்சனை அது. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் புரியல. குர்ஆனை நாங்க மேனேஜ் பண்ணணும். இப்படிதான் டோன் வந்து இதான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வேலைப்படுத்தினேன். டோனுங்கிறது உங்களோட இயல்புலைக்கு உண்டு. அப்படித்தானே? ஓ, டோனை உங்களுக்கு யாரும் படிப்பிச்சு தரல. நீங்கள தான் உங்களுடைய உருவாக்கி கொள்றது. இன்னொருத்தனை பார்த்து கோபி பண்ணியும் படாது. ஐநா இன்னொருத்தனை பார்த்து அவனை போல ஓதுறதுங்கிறது இஸ்லாம் எங்கேயும் அப்படி செல்லையும் இல்லை. குர்ஆன் எங்கேயும் அப்படி சகோதரத்துல பிழையும் இல்ல. விலங்கல்ல. அது எனக்கு தெரியாது. ஆனா சகோதரத்துல குர்ஆன் பிழை செல்லுது இல்ல. எங்களுக்கு தந்திருக்கிற குரலோசைடன் பிரகாரம் நாங்க ஓதி பழகிறது தான் குர்ஆனும் செல்லுது ஹதீஸும் செல்லுது. குர்ஆன் தெளிவா சொல்லி மிகுது. இந்த வரத்தில் குர்ஆன தர்த்தீலான்னு சொல்றதும் அதுல ஒரு அமைப்பு தான். ஆனா அங்க நினைக்கிற இஷ்யூ என்னென்றால் அந்த எங்கட இயல்புல இருக்கிற டோன் குர்ஆன்ட உச்சரிப்புகளுக்கு உட்பட்டதாகத்தான் வரணும். அப்படி இல்லாம ம். நான் போக மாட்டேன் நான் இப்படித்தான் நிற்பேன் உச்சரிப்பு தான் எனக்கு பின்னால வரும் என்று சொன்னா உங்களை தான் நான் யோசிக்கணும். சரி, இவளையும் நான் அடுத்தெழுத்து எது சார்? ஓ. ஆ அசுல் வந்து உச்சரிப்பு பின்னாடி தொடர்ந்து வரணும் உங்களோட ராகம். இதுதான் சமரி. சரி இப்ப இது மூணாவது மெத்தட். அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் இது ஒரு எந்த இதே எந்த சொல்லியிருந்தாலும் சரி ஃப வ சும்ம ஏதாவது பக்கத்து பக்கத்துல வந்துச்சு என்றால் இப்படி ஒட்டோவாகவே முன்பகுதியோட வாவை சேர்த்து விடுவோம். அவ்வளவு விஷயம். விளங்கிச்சா சொல்றது வாவை நீங்க முன்பகுதியோட சேர்த்து விட்டா சரி. கயிறு விளங்கி தானே? ஓ. உங்களுக்கு ஒரு பெரிய வேலை உண்டிக்குது. நான் இன்னைக்கு அடுத்தடுத்துக்கு போகணும். இதுல இது மூன்றுக்கும் இடையில ஒற்றுமை வேற்றுமைய நாங்க படிச்சுக்கிறோம் ஓதி பழகிக்கிறோம். மூன்று சொற்களும் மூன்று எழுத்துக்களும் இந்த மூன்று எழுத்துக்களும் ஒரே வசனத்துல வாரது ஒரே வசனங்கள்ல வார வசனங்களை கொஞ்சம் தேடி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுல ரெண்டு விஷயம் என்னென்றால் சின்ன ஹேயும் அடுத்த ஹேயும் ஒரே உச்சரிப்புல கீழ் நோக்கி வர்றது. ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வானத்தை நோக்கி போறது. இந்த வேறுபாடை அடிப்படையாக கொண்டு நீங்க தேடி பார்க்கணும். சரியா? ம். நாங்க இன்றைக்கு எங்கட 6வது சாப்டருக்குள்ள வருவோம். 6வது சாப்டர்ல நாங்க 2 எழுத்துக்களை படிக்கிறோம். 2 முக்கியமான எழுத்துக்கள். சின்ன ஒரு வேறுபாடு கூடாகத்தான் இந்த வேறுபாடு காணப்படுது 2 எழுத்துக்கும் இடையில. இல்ல முதலாவது எழுத்து தான் நாங்கள் பார்க்கிறோம். த என்ற சவுண்ட்ல வரணும். தா என்று போக முடியாது. இதான் இந்த எழுத்தில் உள்ள பிழையான பகுதி. த அது சார், சின்ன தா. டவுட் உண்டு. என்ன கேளுங்க. அந்த சவுதி சைடு, ஓ சவுதி அங்கல தான் சார். இந்த தால வந்து டா டீன்ற சவுண்ட்ல ஊதுவாங்க, அது என்ன சார் விளக்கம்? தீடா டீன்ற வாய்ஸ் மாதிரி தான் வரும். டீடையா ஓ, வட்டு லவ்டு அந்த அப்படித்தான் வரும். விளங்க விளங்க என்ன டால் ட சவுண்டா டியா. அண்ணா, ஓ ஓ, அப்படி. அது அந்த காரை தான் பார்க்கணும் என்ன மன்னஜி ஃபாலோ பண்ணுறது தான் பார்க்கணும். அப்ப எங்கட மன்னச்சிட்டு தால் இதுகளுக்கு வந்து வரது ட இல்லையா தான். அப்ப? எங்கட மெதட்ல அப்படி அல்ல. இது ஓ கிராத் ஹப்ஸ்ல வந்து த தான். ஹயர் தேக்குள்ளேயே 1008 பிரச்சனை இது ஓது பாப்போம். إن علينا للهدى. பெரிய ஹேப்பல இப்ப ஹுதாண்டு வருது. هدى. சொல் ஓது. ம். وإن علينا للهدى. திருப்பி ஓதுங்க. وإن علينا للهدى. ம் இது ஓது பாப்போம். ரெண்டாவதுல இருந்து
ووجدك இல்ல عائلا ووجدك பிழை. அது எப்படி ஏண்டு வரும்? அங்கதான் பிரச்சனை. ஏண்டா அது வேற கருத்து. குடும்பங்களுக்கு அடுத்து வந்துடும். ووجدك عائلا فأغنى சரி போதுங்க. ووجدك عائلا فأغنى فأغنى. ووجدك عائلا فأغنى மூணாவது عبدا إذا பிழை. صلى பிழை. பிழை. عبدا إذا பிழை. سلى அசனே, நீங்க இன்னும் عب- உங்களோட எடிட் ஆகிக்கிறீங்க உங்களோட டோன்ல தான். உங்களோட ஓதல் வராது. இப்ப அதுக்கு நான் வழி இல்லை. அதை மாத்துங்க, அந்த கான்செப்டை மாத்துங்க. எனக்கு டோன் தான் முக்கியம், ஓதல் தேவையில்லண்டா விடு போதான் நிற்கிறேன். உங்களோட ஓதலுக்கு பின்னு தான் நீங்க டோனை கொடுக்கணும். இந்த வசனம் பிழையானதுக்கு சரி சார் காரணம் உங்களோட டோன். டோன் ஆ ஆகவே அடிப்படையில் டோன் பிழை. இப்ப அந்த டோன்ல ஓதுறது பிழை. டோனை தான் மாத்துவாரு. ம். عبدا إذا صلى சரி போதுங்க. عبدا إذا صلى عبدا إذا صلى. عبدا إذا அபுதன் அல்ல, صلى தேர்ட் சவுண்ட் எடுத்துக்கோங்க. அபுதன் த. عبدا إذا இதா صلى அல்ல, இதா صلى. இதா صلى. عبدا إذا صلى. عبدا தன் إذا தன்னுங்கிறது صلى மாத்துங்க. அப்போ தன். عبدا. عبدا إذا صلى அதாவது أرأيت إن كان على الهدى ஏன் அது ஹுத பிரேக் கொண்டு இல்லாம போறது காரணம் என்ன? மத்து வந்தீங்க சார் மது எங்க வந்துக்குது? தால் தால் எங்க ஈக்குது? வசனத்துல முதலா சொல் அப்படியா? இறுதி இறுதி. இறுதி. சார் இது இறுதி. எனக்கு டவுட் ஒன்று வந்துச்சு. என்ன டவுட் இருந்துச்சு? ஹுதான்னு மிச்சம் அப்படி இழுக்காம நிப்பாட்டணும். இந்த இவ இவ இது மிச்சம் இழுக்காம தான் இறுதியில வந்து ஓதி கொண்டிருந்தேன். ஆ, அந்த மத்து வந்தா எப்பயுமே அந்த இழுக்கன்னு சொன்னேன்னு. ரெண்டுக்கும் இடையில வேறுபாடிக்குது. வசனத்துல இறுதியில வசனத்துல இறுதியில மத்தினுடைய அடையாளம் வந்துச்சு தண்டால் அதை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். எங்களோட ஓதலுக்கு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். எப்ப நாங்க அதை ஏன் வந்துச்சு யூஸ் பண்ண வேண்டால், அந்த வசனம் அடுத்த வசனத்தோட சேர்த்து ஓதப்படுற சந்தர்ப்பத்துல அந்த மத்தை நாங்க யூஸ் பண்ணி ஓதணும். பாங்கு ஓகே, முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுமா நீங்க? ரெண்டாவது பாவம். ரெண்டாவது எத்தனாவது சார்? ووجدك عائلا ووجدك عائلا فأغنى விலை. ووجدك عائلا فأغنى ஐனுக்கு பின்னால வந்திருக்கிற ஏட சவுண்ட வெளிப்படுத்தலையா? ووجدك عائلا فأغنى
عائلا فأغنى. ووجدك عائلا فأغنى. ம். நாலாவது. நாலால ஹுதால கேன்சர் விளங்கின தானே. أوسف. ஓகே பஞ்சாவது. يحسب أن ماله أخلده. திருப்பி வருங்க. يحسب أن ماله أخلده. ஏற்றது போதாது. يحسب أن ماله أخلده. ஓகே. அடுத்தது அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்ச பாடங்களை பார்த்துக்கோங்க. நான் ராகத்தை பின்னுக்காக்கி உச்சரிப்பை பிடிச்சிக்கணுமா. இப்போ எல்லா பேரும் செலவு வைக்கப்படாது இன்ஷா அல்லாஹ்.